பண்ணிட்டேன். வர வர என் பேச்சுக்கு அந்த வீட்டுல மரியாதை இல்லாம போச்சு. உன்கிட்ட ஒரு வேலை செய்ய கொடுத்தா அதை கண்டவங்க கிட்ட செய்ய சொல்லிருக்க. இல்லங்க, அது வந்து பேசாத. எப்ப இவ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அந்த நேரமும் சரியில்லை, செய்யற எந்த வேலையும் விளங்கல. ஜனனி, நீ ஏமா திட்டு வாங்கின? நீங்க தான் செஞ்சீங்கன்னு தெரிஞ்சதுன்னா திட்டிக்கிட்டே இருப்பாரு. நானும் தெரிஞ்ச உடனே கொஞ்சமா திட்டிட்டு போயிட்டாரு. நல்ல பொண்ணுமா நீ. அம்மா, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுப்பா. உங்களுக்காக இந்த ஜனனியும் ஜனனிக்காக நீங்களும் மாறி மாறி இப்படி விட்டு கொடுக்கறத நான் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. குடும்பம்னா அப்படிதானப்பா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கிறதுனால யாரும் குறைஞ்சு போயிட போறதில்ல. ஜனனி என் மருமக மட்டும் இல்ல, என் மக. ஆனா இன்னைக்கு எத்தனை வீட்டுல மருமகளை மகளா பாக்குறாங்கம்மா. உங்க 2 பேரோட ஒற்றுமையை பாக்குறப்ப நான் என்னோட ஜனனியை சரியா தான் சூஸ் பண்ணிருக்கேன்னு தோணுதுமா. வரமா. கடவுளே, இங்க என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தவிக்க விடுற? இவர் என்னை பத்தி நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது கண்டிப்பா சரியா இருக்காது. ஹலோ, சொல்லு துளசி. ஜெயா, இப்ப என்னாச்சு தெரியுமா? இப்ப அதனால என்ன துளசி? அதனால என்னவா? என்ன இப்படி கேக்குற நீ? உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவர் என்கிட்ட பேசாம இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப அவரு நான் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுன்னு நம்பி என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஜெயா. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு ஒரே பதட்டத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. துளசி, நீ தேவையில்லாம ரொம்ப பயப்படுற. ஜெயா, நீ என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க. அவர் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன நெருங்கி வராரு. நான் அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தியா? அவரோட அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்க. என்னால அவங்கள நேருக்கு நேர் பார்த்து பேச கூட முடியல. குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறவங்கள ஏமாத்துறது பாவம் ஜெயா. துளசி, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. ஆனா நீ ஒண்ணு வேணும்னு பண்ணலையே. உன் நிலைமை தெரிஞ்சா அவங்களே நீ பண்ணது தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க. உன் சூழ்நிலையும் சந்தர்ப்பம் தான் உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கு. அத பெரிய தப்பா நினைச்சு நீ அவனை கஷ்டப்படுத்திக்காத. நீ அங்க இருந்து குழம்பிக்காம உன்னோட நிலைமைய சொல்லி அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேளு. அவங்க கண்டிப்பா மன்னிச்சிருவாங்க. நீ சொல்றத கேக்குறப்போ என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாதான் இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷமே பயம் வந்துருதுடி. துளசி, இன்னும் 6 நாள் தான். எப்படியாவது கஷ்டப்பட்டு சமாளிச்சிரு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீ அங்க இருக்கிறது தான் உனக்கு சேஃப். புரியுது ஜெயா. உன்கிட்ட பேசுறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். இந்த 6 நாளும் 6 நிமிஷமா போயிடாதான் இருக்கு. துளசி, தைரியமா இரு. சரி சரி, நான் வைக்கிறேன். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? என்ன சிவா, அடையாளம் தெரியலையா? சரியா போச்சு போ. நம்ம காலேஜ்ல மீட்டிங். சிவா, என்ன பிராங்க் பண்றீங்களா? இல்ல நிஜமாவே மறந்துட்டீங்களா? நான் ராஜன், மலேசியால மீட் பண்ணுமே. ஓ ஓ, மலேசியா. அம்மா என்ன மலேசியால என் ஃப்ரெண்டு ரஞ்சித். ராஜன் வாமா. வரேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சிவா? என் மலேசியா ஃப்ரெண்டுமா. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா கொண்டு வாங்க. அம்மாடி, என்ன பண்ணிட்டு இருக்க? நிலா பாப்பா பால் வேணும்னா அதான். ஓ, மலேசியால இருந்து சிவாவோட ஃப்ரெண்ட் வந்திருக்கான். சிவாவுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அவனோட ஃப்ரெண்டுக்கும் தெரியாது.
உனக்கு அந்த தம்பிய கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிவா அவன்கிட்ட எதுவும் சொல்றதுக்குள்ள நீ போய் சமாளிமா. நான் நீ தான் போகணும். காஃபியை நான் போடுறேன், நீ எடுத்துட்டு போ. இரு. ஐயோ, கடவுளே, இது என்ன சோதனை? வந்திருக்கிறவருக்கு கண்டிப்பா ஜனனிய தெரிஞ்சிருக்கும். நான் ஜனனி இல்லைன்னு அவர் சொல்லிட்டா நல்லா மாட்டிப்பேனே. ஐயோ, ஏன் கடவுளே இப்படி பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப்ல? ஜனனி, இந்த நீ இதை கொண்டு போய் கொடு, நான் இங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கறேன். இந்தா. போ. என்னம்மா இங்கே நின்னுட்ட? போ, போய் காஃபியை கொடு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. காஃபி. இந்தாங்க. தேங்க்ஸுங்க